வணக்கம் ஸ்பைசி. ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த மேஜிக்கை அப்படியே செகண்ட் பார்ட்லேயும் 2 மடங்கு கொடுத்துருக்காங்க இந்த படம். ஃபஸ்ட் ஹாஃபில் ரகுமான் டிகேட்டை கொலை பண்ணுறாரு ரன்வீர் சிங். இதோட ஹை எக்ஸ்பெக்டேஷனில் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் முடியுது. ரன்வீர் சிங் அப்பா ஒரு ஆர்மி ஆஃபீஸர், அவரை கொலை பண்ணி ரன்வீர் சிங் தங்கச்சியை பாலியல் வன்கொடுமை பண்ணிடுறாங்க. அந்த ஊர் எம்எல்ஏ குடும்பத்தில் இருக்கிற 12 பேர். இதுக்காக 12 பேரையும் கொடூரமாக கொலை பண்ணுறார் ரன்வீர் சிங். இதனால் கோர்ட் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க முடிவு பண்ணுறாங்க. இவரோட நண்பன் கிட்ட பின்ட்டுங்கிற ஒருத்தர் அவர்கிட்ட குடும்பத்தை பார்த்துக்க சொல்லி ஜெயில் போகிறாரு ரன்வீர். இவரை கடத்தி இந்தியன் ஏஜெண்ட்டாக மாற்றுறாரு, பாகிஸ்தான் அனுப்புகிறாரு மாதவன். இது ரன்வீர் சிங்கோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி. லயாரி நகரத்தை கைப்பற்ற அஸ்ரத் பப்புக்கும் ரகுமான் கேங்க்கும் ஒரு பெரிய வன்முறையே போகுது. ரகுமான் இடத்துல அவரை தம்பியை உட்கார வச்சு அஸ்ரத்தை கொலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதனால் அவரோட தம்பியை போலீஸ்காரங்க, பாகிஸ்தான் போலீஸ் ரொம்ப தீவிரமாக தேடுது. அவர் துபாய்க்கு ஓடிறாரு. அவரும் அங்கே போய் மாட்டிக்கிறாரு. ரகுமானை கொன்று அஸ்ரத்தையும் கொன்று ரகுமான் தம்பியை போலீஸ்கிட்ட மாட்ட வச்சது எல்லாமே ரன்வீர் சிங்கோட மாஸ்டர் பிளான். லயாரோட பாட்ஷாவாக ஆகிறாரு. அரசியல் நினைஞ்சு தன்னோட மாமரனை ஜெயிக்க வைக்கிறாரு. மும்பை தாக்குதலுக்கு காரணமாகிற மேஜர் இக்பாலுக்கு நம்பிக்கை உரியவனாக மாறாரு. 1999 மும்பை தொடர் கொண்டுபிடிப்பு தலைமை ஷேடோ மாஃபியா தாவூத் இப்ராஹிம்கை மீட் பண்ணுறாரு இக்பாலும் ரன்வீரும். உத்தரப்பிரதேசம் எலெக்ஷன் வருது. அங்கே நம்ம ஆளுகளை ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு 60,000 கோடி கலநோட்டை புழக்கத்தில் விட பிளான் பண்ணுறாங்க. இதை ரன்வீர் சிங் மாதவன் கிட்ட சொல்கிறாரு. 2016 மோடி 500,000 ரூபாய் நோட்டுகளை பேன் பண்ணுறாரு. அது இதையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடுறாங்க. தீவிரவாதிகளுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ரன்வீர் சிங் மாதவனை துபாயில் ரகசியமாக சந்தித்து அடுத்து என்ன பண்ணுன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மாதவன் சார் டெரரிஸ்ட் அட்டாக்கில் யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கொல்ல சொல்ல ஆர்டர் கொடுக்காரு. ஒருத்தனை விடாமல் வேட்டையாடுற ரன்வீர் சிங் ஆளுகளை வச்சு. பெரிய டார்கெட் 2 பேர் தான். ஒன்று இக்பால், இன்னொரு தாவூத் இப்ராஹிம். தாவூத் ஹை செக்யூரிட்டியில் அடிக்கடி பார்க்க முடியாது. ஒரு சான்ஸ் கிடைக்க அவரை கொலை பண்ணேன், ஆனால் அந்த இது மிஸ் ஆகிடுது. இக்பால் தான் 2008 மும்பை பாம் பிளாஸ்ட்டில் முக்கியமான ஆள். அவரை கொல்ல பிளான் போடுறாரு ரன்வீர். அயோத்தியில் ராமூர் கோயில் கட்ட சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுக்கு. இதுக்காக உத்தரப்பிரதேசத்தில் நாச வேலைகள் பண்ண 50 தீவிரவாதிகளை அயோத்தியில் அட்டாக் பண்ண ரெடி பண்ணுறாங்க. இந்த நாச வேலையை முறியடிக்கப்பட்டதா மேஜர் இக்பால் ரன்வீர் கொலை பண்ணாரா? ரன்வீர் சிங் என்ன ஆகிறாரு? இதெல்லாம் தான் துரந்தர் 2 படத்தோட கதை. 2008 மும்பை தாக்குதலுக்கு காரணமானவனை ரன்வீர் சிங் எப்படி கொள்கிறாரு? இதான் துரந்தர் 2 ரிவெஞ்ச் படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக எங்கேஜிங்காக வேறு லெவலில் இருக்குது. எந்த சமரசமும் இல்லாமல் படத்தை எடுத்திருக்காங்க. ரன்வீர் சிங் தீவிரவாதிகளை கொல்ல அவதாரம் எடுத்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. படம் செம்ம எங்கேஜிங்காக வேறு லெவலில் இருக்குது. படத்தில் கூஸ்பம்ஸ் மோட நிறையா இருக்குது. சஞ்சய் தத் மனுஷன் கேஷில் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே மாஸ்க் காட்டி காமெடி கலந்து ஒரு வில்லனஸம் பண்ணியிருக்காரு. அதை பார்க்க செம்மையாக இருக்குது. பாகிஸ்தானில் ஆகாஷ் கண்ணா ஒரு காட்டின மாதம் ரன்வீர் சிங் அந்தளவுக்கு அந்த மாதம் அவரால் காட்ட முடியல. மேஜர் இக்பால் கேரக்டர் நடிச்சிரு உண்மையான டெரரிஸ்ட் மாதிரி தான் தெரியாது எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய வயலன்ஸ் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் பார்ட்டில் வயலன்ஸ் அண்ட் நிறைய சென்டிமெண்ட் சீன் தான் நிறைய இருக்குது. ஒரு கட்டத்தில் சாரா கிட்ட இந்தியன் ஏஜென்ட்னு மாட்டிப்பார். அப்போ ரன்வீர் சிங் பேசுறதுலாம் சூப்பராக இருந்துச்சு. நான் பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகள் தான் எதிரானவன், பாகிஸ்தான் மக்களுக்குன்னு சொல்கிறதுலாம் சூப்பராக இருக்குது. மியூசிக், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே ஆப்ஷம் வேறு லெவலில் இருக்குது. கேஸ்டிங் அண்ட் ப்ரொடக்ஷனாக காம்ப்ரமைஸே பண்ணல. அதனால தான் துரந்தர் 2 படம் பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டில் வந்துருச்சு. இந்த படம் எப்படி 2,500 கோடி குறையாமல் வசூல் பண்ணாது. இனிமேல் உளவாளிகள் பற்றி ஒரு படம் எடுத்தால் அது துரந்தர் மாதிரி இருக்குமா தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு படத்தை ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சிட்டாங்க. பிஜேபியோட ப்ரொபகண்டா மாதிரி தான் இந்த படம் இருக்கும். பட் நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது. மாதவன் சார் அஜித் தோவால் சார் கேரக்டரில் ஒரு ஆர்வாவே காட்டியிருக்காரு. நிறைய ரியல் கேரக்டர் வச்சு எடுத்த சைஃபை ஏஜென்ட் மூவி தான் துரந்தர் 1, 2 பார்ட்லேயும் பிளட் வயலன்ஸ் தெறிக்க இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் அரசியலை அப்படியே ஓப்பனாக காட்டியிருக்காங்க. மோடி 500,000 ரூபா நோட்டுகளை பேன் பண்ணும்போது வர சிரிப்பில் தியேட்டரே அதிர் வச்சிச்சு. ரன்வீர் சிங் பாடி லாங்குவேஜ் ஒரு சிங்கம் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அப்பப்போ இவரோட கேரக்டர் கேஜிஎஃப் ராக்கி பாய் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. 3 மணி நேரம் 55 நிமிஷம் படம். ஆனால் எங்கேயுமே லேக் ஃபீல் வரல. ஒரு சாலிடான கண்டென்ட் உள்ள ஏஜென்ட் படம் தான் துரந்தர். போய் பாருங்கள், செம்மையாக இருக்குது.